பழனியம்பதியிலே நிறைய பெருமைகள் உண்டு. போகர் பிரதிஷ்டை செய்த நவபாஷான முருகன் விக்கிரகம் என்பதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும். போகர் நமக்கு தெரிந்த சித்தர். அவர் இல்லாமல் எத்தனையோ சித்தர்கள் அங்கே இருப்பதாகவும் இன்றைக்கும் ஐதீகமும் நம்பிக்கையும் இருக்கின்றது. இந்த சித்த புருஷர்களுடைய பெரிய பெருமையும் தன்மையும் என்ன என்று கேட்டால், யாருக்கு எது வேண்டுமோ அதை அருளச் செய்ய முருகனிடம் பிரார்த்திப்பதை விட, யாருக்கு எது தேவையோ அதை முருகனிடம் அருள செய்ய சொல்லி இவர்கள் நமக்காக பரிந்துரைக்கிறார்கள். இதுதான் தத்துவம். மீனாட்சியினுடைய தோளில் இருக்கக்கூடிய கிளியாக பிருகுமுனிவர் இருந்து மீனாட்சியிடம் பக்தர்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் சொல்லுவதாகவும் ஐதீகம் இருக்கிறது இல்லையா? அதுபோல இந்த சித்தர்கள், ஞானிகள் இறைவனுக்கு பக்கத்தில் இருந்து கொண்டு அவர்கள் எல்லா வல்லமையும் உடையவர்களாக இருந்தாலும் அவர்களுக்காக ஒரு நாளும் ஒரு துளி அளவும் இறைவனிடம் வேண்டுவதே இல்லை. நம்மை போன்ற பக்தர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொள்பவர்களாகத்தான் அவர்கள் இருக்கிறார்கள். சரி, இப்படி இந்த பழனியம்பதியிலே நிறைய பெருமைகள் இருக்கின்றன. இந்த இடும்பன் காவடி சுமந்து வந்த இந்த வரலாற்றுக்கும் முன்பானது மற்றும் ஒரு வரலாறு, உலகமே பிரசித்தியாக தெரிந்த ஒரு வரலாறு. ஒரு பழத்திற்காக முருகனுக்கும் விநாயகப் பெருமானும் தாய் தந்தையரை ஒருவரும் உலகத்தை ஒருவருமாக சுற்றி வந்த அந்த வரலாறு நாம நிறைய பார்த்திருக்கிறோம் இல்லையா? இதனுடைய அந்த திருவிளையாடல் தத்துவம் என்ன என்பதை நாம் உணர்ந்தால் பழனியம்பதியினுடைய பெருமையை இன்னும் அதிகமாக நாம உணர்ந்து கொள்ளலாம். ஒரு பெரிய அபூர்வமான ஞான பழம் கிடைக்கிறது. அதை நாரதர் கொண்டு வருகிறார். சிவபெருமான் இது யாருக்கு வேண்டுமோ அவர்கள் முதலிலே உலகத்தை சுற்றி வர வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை விதிக்கிறார். அது கேட்டவுடனே விநாயகப் பெருமான் தந்தையையும் தாயையும் சுற்றி வந்து அதை வாங்கி கொள்ளுகிறார். முருகனோ அதை கேட்டவுடனே உலகத்தை சுற்ற புறப்பட்டு விட்டார். இதன் பிறகு வந்தவுடனே முருகப்பெருமான் கோபித்து கொண்டு வந்து இருக்கக்கூடிய இடம் பழனியம்பதி. அதனால் அந்த முருகனுடைய கந்தபுராண கதையிலே இது ஒரு முக்கியமான படைவீடாக இடம்பெற்றிருக்கிறது. இதுவரையில் நமக்கு தெரியும் இல்லையா? இப்போ இதுல சில கேள்விகளை நாமே கேட்டுக்கொள்ளலாம். இப்போ ஒரு அபூர்வமான ஒரு கனியை கொண்டு வந்து தர தெரிந்த நாரதருக்கு இன்னொரு கனியையும் சேர்த்து கொண்டு வர தெரியாதா? அல்லது சிவபெருமானே இதே போல இன்னொரு கனியை உருவாக்க முடியாதவரா? அல்லது பிள்ளைகளை பார்த்து சண்டை போடக்கூடாது, 2 பேரும் இதை சரிசமமாக பிரித்து எடுத்துக்கொள்ளுங்கள்னு சொன்னால் அதை 2 பிள்ளைகளும் கேட்க மாட்டார்களா? அல்லது முருகப்பெருமான் தம்பிக்கு கொடுக்க வேண்டும் என்கின்ற அன்பு இல்லாதவரா விநாயக கடவுள்? அண்ணன் எடுத்துக்கொண்டு தந்தால் தரட்டும் என்று நினைக்கக்கூடிய அந்த பக்குவம் கூட இல்லாதவரா முருகப்பெருமான்? இப்படியெல்லாம் யோசித்து பாருங்களேன். இது ஒரு விளையாட்டு போல, ஒரு நகைச்சுவை போல நமக்கு தோன்றினாலும் கூட இதிலே பொதிந்திருக்கக்கூடிய தத்துவம் என்ன என்று கேட்டால், சிவ குடும்பமாக இருக்கக்கூடிய இந்த காட்சி, சிவனும் பார்வதியும் விநாயகப் பெருமானும் முருகக் கடவுளும், இந்த 4 பேரும் இணைந்த இந்த காட்சி இருக்கிறதே, இந்த காட்சி எங்கோ கைலாயத்திலோ அல்லது எங்கோ மேல் உலகத்திலோ எங்கோ இல்லை. அது எல்லாம் நமக்குள்ளே தான் இருக்கிறது. சூரன் எங்கே இருக்கிறான்? அவன் மகேந்திரபுரியிலே அங்கே கடலுக்குள்ளே ஒளிந்து கொண்டு அப்படியா இருக்கிறான்? அவனும் எங்கேயும் இல்லை. அவனும் நம் மனதிற்குள்ளே தான் இருக்கின்றான். சூரனும் அங்கேதான் இருக்கிறான், தெய்வமும் அங்கேதான் இருக்கிறது என்று என்றால் அதற்கு என்னமா பொருள் என்று யோசிக்கலாம். நன்றாக யோசிக்க வேண்டும். மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் சூரன், மனதிற்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல சத் எண்ணங்கள் இறைவன். இந்த இரண்டையும் வைத்து போராடி கொண்டிருப்பது நம்முடைய மனித பிறவியாக இருக்கிறது இல்லையா? இந்த போராட்டங்கள் உலகத்தின் வேற எங்கோ நடக்கவில்லை, நம்ம மனதிற்குள்ளே தான் நடக்கின்றது. எல்லாருக்குள்ளும் தீமையும் இருக்கும், நன்மையும் இருக்கும். ஆனால் எந்த மனிதன் இது தீமை என்று கண்டறிந்து உணர்ந்து அதை குறைக்கும் முயற்சியிலோ அல்லது நல்ல சிந்தனைகளை வளர்க்கும் முயற்சியிலோ யார் ஈடுபடுகிறானோ அவன் மனிதர்களிலே புனிதனாகிறான், பிறகு ஞானியாகிறான், பிறகு சித்தனாகிறான், பிறகு இறைவனாக ஆகின்றான். அப்படி நமக்குள்ளே ஏற்பட வேண்டிய மாற்றம்தான் இது. ஒரு மலர் மலர்கிறது என்று சொன்னால் அரும்பு, மலர், காய், கனி, இப்படி 4 விதமான அந்த படிநிலைகள்ல தானே அது வரும். அப்படி அரும்பாக இருப்பது என்பது நம்ம ஆன்மீக மார்க்கத்தில் சொல்லக்கூடிய சரியை, அதன் பிறகு மலர் என்று சொல்லக்கூடியது கிரியை, அதன் பிறகு காய் என்று சொல்லக்கூடியது நம்முடைய யோகம், நாம் செய்யக்கூடிய யோகம். இது எல்லாவற்றினுடைய பலனாக கிடைக்கக்கூடிய அந்த பழம் இருக்கிறது இல்லையா, அதுதான் ஞானம் என்பது. பெருமக்களே, சரியை, கிரியை, யோகம், ஞானம், இந்த
நான்கையும் யோசித்து பாருங்கள். உலகத்தில் பிறந்து விட்டோம். இந்த இடத்திலே நமக்கென்று சில கடமைகள் இருக்கின்றன. இதையெல்லாம் செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்த பிறகு அதிலே நாம் ஒரு தெளிந்த மனநிலையோடு இருக்க வேண்டும். ஏற்றமும் இரக்கமும் இறைவனுடைய சித்தம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அப்படி யார் உணர்ந்து கொண்டு செயல்படுகிறானோ அவன் யோகியாக உயருகிறான். முதலிலே சரியை செய்கிறான், பிறகு கிரியை என்பது நமக்கான செயல்பாடுகள். ஏற்ற இறக்கங்களை பற்றி கவலைப்படாமல் இறைவனுடைய பாதத்திலே எல்லாவற்றையும் சமர்ப்பித்து விட்டு யோக மார்க்கத்திலே போகக்கூடியவன் யோகியாக ஆகின்றான். பிறகு அதையும் தாண்டி இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை அவன் அருளக்கூடியதை மனமுவந்து ஏற்றுக்கொள்பவன் ஞானியாக ஆகின்றான் என்று சொன்னால், அந்த பழம் என்கின்ற நிலை என்பது இனிமை, கனிவு எல்லாவற்றையும் தாண்டி பக்குவப்பட்ட முதிர்ந்த நிலை என்பதைத்தான் பழம் என்கின்ற ஒரு பொருளாலே குறிப்பிடுகிறது நம்முடைய ஆன்மீகம். அப்படி சிவசக்தி ஐக்கிய ரூபமாகிய இந்த 4 படிநிலைகளினுடைய ஆனந்தமாக பழத்தினுடைய வடிவமாக நமக்கு இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். ஆனந்த ரூபமாக இருக்கக்கூடிய முருகனை ஆராதிப்பதால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்ன என்றால் பரிபூரண ஆனந்தம் என்பதனால் தான் தைப்பூச நன்னாளிலே பிரார்த்தனை செய்த நேர்த்தி கடன்களை எல்லாம், அதாவது காவடி சுமந்து நம் சுமைகளை சுமந்து வருகிறோம். ஒருவர் காவடி சுமந்து வருகிறார் என்றால் அவருடைய விதிப்பயன்படி ஏதாவது ஒரு சுமையை சுமக்க வேண்டும் என்று இருந்திருந்தால் அந்த பலன் இதோடு அதிலே கழிந்து விடுகிறது. யாராவது ஒருத்தர் கடுமையான ஒரு சூழலுக்குள்ளே இறங்கி பரிதவிச்சு 4 பக்கமும் சூழல் எரிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு மனசுக்கு என்று புலம்புவோம் இல்லையா? அப்படி ஒரு கர்ம பலன் அவர்களுக்கு இருந்தால் தீ மிதிப்பதனால், நெருப்பு குழியில் இறங்கி ஏறுவதனால் அந்த கர்ம பலன் இதோடு கழிந்து விடுகிறது. எங்கேயாவது உடலிலே ஒரு காயம் ஏற்பட வேண்டும், ஒரு நோவு ஏற்பட வேண்டும் என்று இருந்திருந்தால் அதை கழிப்பதற்குத்தான் அலகு குத்துவது. இதையும் தாண்டி நம்முடைய பிரார்த்தனைகளை இறைவனுடைய அச்சாமூர்த்தத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு சிரசிலே பால் குடம் சுமந்து வருகிறோம் இல்லையா? அந்த பால் குடம் சுமந்து போய் இறைவனுடைய அச்சாமூர்த்தத்துக்கு அபிஷேகம் செய்வதனால் கிடைப்பது என்ன என்றால் அந்த கல் திருமேனியிலே அவ்வளவு சாநித்தியமும் இருக்கின்றது. அத்தனை சாநித்தியங்களையும் குளிர வைத்து அவன் மனது குளிர்ந்தால் நம்முடைய வாழ்க்கையும் குளிரும் என்கின்ற அதீத நம்பிக்கையிலே சுமந்து சென்ற பால் குடங்களை முருகனுக்கு அபிஷேகம் செய்து பார்த்து மகிழ்கின்றோம். அவனுடைய திருமேனியிலிருந்து வந்த அந்த அபிஷேக பிரசாதங்களை நாம் உட்கொண்டு மனதிலும் தெம்பு ஏற்படுத்தி கொள்ளுகிறோம், உடலிலும் நோயை நீங்குவதற்கான வழியை தேடுகின்றோம். அப்படி எங்கோ இருக்கக்கூடிய முருகன் அவன் யாரோ ஒருவன், நமக்கும் அவனுக்கும் ரொம்ப பெரிய தூரம் என்கின்ற அந்த இடைவெளியை எல்லாம் விட்டு முருகன் என்பவன் நம்ம வீட்டு பிள்ளை, நமக்கானவன், நம்முடைய தோழன், நம்முடைய ஆசிரியன், நம்முடைய தகப்பன் என்ற ஒரு இணக்கமான மனநிலையை கொண்டு வருவதுதான் தைப்பூச நன்னாளினுடைய இத்தனை பிரார்த்தனைகளும். இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் செய்ய செய்ய மனம் இறங்கி வந்து அவன் நமக்கு கருணையை மழையாக பொழிகிறான் என்பதனால் தான் இந்த நன்னாளிலே நாம மட்டும் எப்பவும் நன்மையை எடுத்துக்கணும்னு நினைக்கிறது சாதாரணமான ஒரு மனநிலை தான். ஆனால் நம்மை போன்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பக்தர்கள் எல்லாரும் அவரவர்களுடைய சுமையை இறக்கி வைத்து சுகம் காண வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற ஆன்மீக திருவிழா இந்த தைப்பூச திருவிழா. பாத யாத்திரை போற பகுதியிலையும் சரி, ஆண்களும் பெண்களும் ஒழுக்கமாக கட்டுப்பாடோடு இருந்து அவர்களுடைய நோக்கத்தை நோக்கி அவர்கள் செல்லும் பொழுது ஒரு மன உறுதி கிடைக்கிறது. காலார நடப்பதனால் உடல் உறுதி கிடைக்கிறது. இணக்கமாக எல்லாரோடும் பழகுவதனால் ஒரு சமுதாய கூட்டமைப்பு உருவாகிறது. இப்படி பல பல நன்மைகளை தரக்கூடிய திருவிழா தைப்பூச திருவிழா என்பதனால்தான் தமிழகம் மட்டுமல்ல, பாரத தேசம் மட்டுமல்ல, உலகத்தின் பல்வேறு நாடுகளிலும் இப்பொழுதெல்லாம் தைப்பூச திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது. எல்லாரும் முருகனை வணங்கி எல்லாரும் இறைவனுடைய அருளை பெற்று மிகப்பெரிய செல்வத்தை எய்து அவர்கள் வாழ்க்கையிலே எல்லா சுகமும் காணுவதற்கு நம்முடைய பெரியவர்கள் உருவாக்கி இருக்கும் இது போன்ற விரதங்களை, பூஜை முறைகளை எல்லாம் பற்றி தெரிந்து கொண்டு நாமும் அதையெல்லாம் கடைபிடித்து எல்லா நன்மைகளையும் பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.